ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நாம் இங்கு பார்க்க போவது மனதினுடைய 5 நிலைகள். நாம் நம்முடைய மனதை குணத்தின் அடிப்படையில் 5 விதமாக பிரிக்கலாம். அதனை க்ஷிப்தம் மனம், மூடம் மனம், விக்ஷிப்த மனம், ஏகாகிரம் மனம், நிருத்தம் மனம் என்று 5 விதமாக நாம் இதனை பிரிக்கலாம். நமது மனதில் எழுகின்ற விருப்பு வெறுப்பு என்ற ராகத்வேஷமானது ஒரு வெறுப்பையும் அல்லது விருப்பையும் நாம் நிறைவு செய்யும் பட்சத்தில் மீண்டும் அந்த இடத்தில் வேறொரு விருப்பு வெறுப்பானது அந்த இடத்தில் வந்து நிற்கின்றது. ஆகவே நாம் முழு நிறைவை பெற முடியாது. இதற்கு காரணத்தை நமது முன்னோர்கள் அழகாக வகுத்துள்ளார்கள். அதனை க்ஷிப்தம் மனம். க்ஷிப்தம் என்பது தூரத்தில் நடந்த ஏதோ ஒரு முன்காலத்தில் நடந்த சம்பவங்களை மனதான நினைத்து கொண்டு அதற்காக துக்கப்படுதல். ஏதோ ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் நடந்த விஷயத்தை நாம் பார்த்த அல்லது பார்த்திராத ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டு மனமானது துக்கப்படுவதற்கு க்ஷிப்தம் மனம் என்று பெயர். இந்த மனமானது ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. இது அசுர, ராட்சச, பிசாச இவர்களுடைய குணமாக இது சொல்லப்படுகிறது. 2ஆம் விதமான குணம் மூடம் மனம். இது பெரும்பாலும் நம்மிடத்தில் ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். பொதுவாக அதிகமான தூக்கம், கோபம் என்று இதனுடைய வெளிப்பாடானது காணப்படும். இதனை தமோ குணத்தின் வெளிப்பாடாக இது சொல்லப்படுகிறது. எது சரி எது தவறு என்று இந்த மனமானது அறியாத நிலையை நாம் மூடம் மனம் என்று கூறுகிறோம். இது எல்லோருக்கும் ஒரு சமயத்தில் காணப்படுகின்ற ஒரு நிலை. இது 2ஆவதாக சொல்லப்படுகின்றது. 3ஆவதாக விக்ஷிப்தம் மனம். இந்த மனமானது எப்பொழுதும் சத்துவகுணத்தை அடிப்படையாக கொண்டது. மனம் சுகமாகவும் சாந்தமாகவும் இருக்கும். நல்ல யோசித்து ஒரு முடிவை எடுக்கின்ற சூழ்நிலையை இருக்கும். இதனை நாம் சத்துவகுணம் மேலிட்டால் இந்த மனதை நாம் விக்ஷிப்தம் மனம் என்று சொல்கிறோம். முதலானது ரஜகுணம், 2ஆவது தமோகுணம், 3ஆவதாகிய இந்த குணம் சத்துவகுணத்தின் அடிப்படையில் அமைகிறது. 4ஆவது ஏகாகிரம் மனம். இந்த ஏகாகிர மனநிலையானது நமது மனதை ஒரு விஷயத்தில் செலுத்துதல். அதற்காக ஒரு விக்கிரகத்தையோ அல்லது ஒரு உருவத்தையோ நாம் மனதில் நினைத்து கொண்டு அந்த உருவத்தின் மீது நமது மனதை செலுத்துதல், அந்த உருவத்தினையே தியானித்தல். இதனால் நம்முடைய மனமானது ஒருமுகப்படுகிறது. ஒருமுகப்பட்ட மனம் மிகுந்த பலம் உள்ளதாக, சக்தி உள்ளதாக மாறுகிறது. எவ்வாறு ஒரு சூரிய ஒளியானது ஒரு லென்ஸின் மூலமாக குவிக்கப்படும் போது அந்த லென்ஸிலிருந்து வருகின்ற சூரிய ஒளி அதிக சக்தியுடனாக இருந்து காகிதங்களை எரிக்கிறதோ, அது மாதிரி நமது மனதை பறந்து விரிந்த எண்ண ஓட்டங்களை ஒருமுகப்படுத்தும் போது அது சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. அடுத்ததாக நிருத்தம் மனம். இந்த மனமானது விவேக வைராக்கியம் அதனால் உண்டாகிறது. எல்லா விருத்திகளும் நீங்கிய, எல்லா எண்ணங்களும் நீங்கிய நிலையை இந்த நிறுத்த மனநிலையானது கொள்ளப்படுகிறது. இங்கு விவேகம், வைராக்கியம், ஒரு பொருளினுடைய அனித்தியத்துவத்தை அறிந்து அங்கு வைராக்கியம், விராகத்தன்மை, பற்றற்ற நிலையை இங்கு கொடுக்கின்றது இந்த மனநிலை. அதற்கு நிருத்த அவஸ்தா அல்லது நிருத்த மனநிலை என்று பெயர். இது சத்துவகுணத்தை
தாண்டி ஏகாகிர சித்தத்தை தாண்டி இருக்கின்ற ஒரு மனநிலை. இது மேலான நிலை. இந்த 5 நிலைகளும் இங்கு ஒரு மனதினை கொண்டு மனதில் இந்த 5 நிலைகளும் மாறி மாறி ஒரு நாளைக்கு வந்து கொண்டு இருக்கின்றன என்ற ஒரு அவஸ்தையை இங்கு நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. நாம் இதனை தியானத்தின் மூலமாகவும் நல்ல பாடல்களை ஜபம் இதன் மூலமாகவும் நாம் இந்த மனநிலையை நாம் பெறலாம். முதலில் ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கு வர வேண்டும். தமோகுணத்திலிருந்து ரஜோகுணத்திற்கு வந்து ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கு மனதை மாற்ற வேண்டும். பிறகுதான் மனமானது நாம் சொல்கிறபடி ஒரு விஷயத்தை தியானிக்கின்ற சக்தியானது கிடைக்கும். பிறகு நிறுத்த அவஸ்தையில் வைராக்கியம் உண்டாகி சாந்தியை அடைகிறான். ஓம் தத்சத்.